அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றோம். அன்பிற்கினிய மூன் டிவினர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கங்களை தரக்கூடிய தீனொலி நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் சுல்தான் பாக்கவி ஹசரத் அவர்கள் நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருங்க? இன்றைய நிகழ்ச்சியில முதல் நேயராக யார் எங்கிருந்து அழைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜாஃபர், நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சரி, அது கால கட்டர் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சந்தேகம் எனக்கு மதுஹபினுடைய விஷயத்துல. இப்போ குர்ஆன் ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இந்த மாதிரி எல்லா ஹதீஸ் கிரந்தங்களும் நமக்கு தெளிவா இருக்கு. இப்போ இந்த நேரத்துல மதுஹபுகள், அதாவது ஷாஃபி, மாலிக், ஹனஃபி, ஹம்பலி, இந்த மதுஹபுகள் அவசியமா? என்ன விளக்கம் தரீங்க? நல்ல கேள்வி. மதுஹப்னு சொன்னா என்னன்னு நம்ம இன்னைக்கு மக்கள் விளங்காதனாலதான் இந்த கேள்வி கேட்கறாங்க. அசல்ல சொல்ல போனா புகாரி முஸ்லிம் என்பவங்கெல்லாம் வந்தது எப்போன்னு பார்த்தா, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகி அவங்களுடைய மாணவர்கள் பிறந்து அவர்களும் வஃபாத் ஆன பிறகுதான் இமாம் புகாரி எல்லாம் பிறக்கவே செய்யறாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன கருத்தை விட்டு புகாரியையும் முஸ்லிமையும் நம்ம ஆதாரம் பிடிக்கிறதுங்கிறத என்னுடைய தாத்தாவுடைய நிக்காஹுக்கு நான் கையெழுத்து போடுற மாதிரி. காரணம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்னாடி வந்தவங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹுக்கும் ஏதோ 2 தொடர்புகள்லயே போய் சேர்ந்துடலாம். ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரணும்னா குறைஞ்சது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுக்கு மேல பார்த்தா ஒரு தாபிஇ, அவங்களுக்கு மேல பார்த்தா ஒரு சஹாபி. இந்த 2 தொடரை தாண்டி இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களுடைய மாணவர் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் தான் இவர்கள் மாணவர்களாக ஆகிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி இருக்கும் பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிடைச்ச ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி வரைக்கும் வரும் பொழுது அது லைஃபா கூட போயிடலாம். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த சஹாபாக்கள் அவர்களை நாம் சந்தேகித்தால் நாம் சந்தேகத்திற்கு உள்ளானவர்களா ஆயிடுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது தாபிஈன்கள் அவர்களையும் மிகுந்த மக்கள் அதிகமான நல்லவர்களாக தான் இருந்தாங்க. 300 ஆண்டுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்ன அந்த 3 நூற்றாண்டுகள்லையும் பார்த்துக்கிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்திலேயே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க வந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு அவங்களுக்கு கிடைச்ச ஹதீஸ் எத்தனையோ 4 தொடர்களுக்கு பின்னால் வரக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு கிடைக்கும் பொழுது லைஃபா கூட கிடைக்கலாம். சரி, அது தொடர்ந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஷார்ஜால ஜாஃபர், நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஹஜ்ரத், தப்லீக் ஜமாத்தினர், ஜமாத்தே இஸ்லாமிய போன்ற இயக்கத்தினர் மௌலிது ஓதக்கூடாது என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனாலும் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் அவர்கள் சொல்வதில்லை என்றாலும் ஸ்ரீலங்கா தப்லீக் ஜமாத்தினர் தலைவர் மௌலிது ஓதக்கூடாது என்று பத்வா வெளியிட்டுள்ளார். தேவபந்த் மதர்சா முப்தி மௌலிது ஓதக்கூடாது என்றும் சென்ற வருடம் பத்வா கொடுத்துள்ளார்கள். சென்னையில் பல பள்ளிகளில் மௌலிது ஓதுவது நிறுத்தப்பட்டுள்ளதை அறிகின்றோம். ஜமாத் இஸ்லாம் தப்லீக் ஜமாத்தாவிடம் பெண்களுக்கு நம்முடைய ஆண் மக்களை திருமணம் பண்ணி வைக்கலாமா? ஏற்கனவே திருமணம் பண்ணி வைத்திருந்தால் அந்த திருமணம் கூடும் அல்லது திருமணங்களை ரத்து செய்ய வேண்டுமா? சற்று தெளிவா. சரி, அதற்கு உங்களுடைய முதல் கேள்விக்கு விளக்கம் தருவாங்க. ஜமாத் முதல்ல மௌலிது சம்பந்தமான விஷயங்கள். மௌலிது சம்பந்தம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தப்லீக் ஜமாத்துங்கிறது இன்னைக்கு
சமீப காலமாக இல்யாஸ் மௌலானா அவர்களுடைய காலத்துல வந்தது. ஆனா அதற்கு முன்னால் தப்லீகை ஆரம்பித்தவர்களும் கூட இன்று தப்லீக் ஜமாத்துல எந்த கிதாப் ஓதப்படுகிறதோ ஃபலாயிலுல் அமால் என்ற கிதாபை வாசிக்கிறாங்க. அதை எழுதினவங்க கூட மௌலிது கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க யார, அதாவது தப்லீகினுடைய ஃபவுண்டர் ஆஃப் தப்லீக் இல்யாஸ் மௌலானா யாரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டாரோ அப்படிப்பட்ட அஷ்ரப் அலி தானவி கூட நஷ்ருத்தீப் என்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபை நாம் படிச்சு பார்த்தா சுமார் 31 பாபுகள் பாடங்கள் வைத்து அதில் முதல் பாடமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நூறாக இருக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பில் நடந்த அதிசயங்கள் என்ன, இவ்வாறு பலதையும் அவர்கள் எழுதுகிறார்கள். இதுல விசேஷம் என்னன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, இஸ் கிதாப்கு ஆம் கர்னாக, இந்த கிதாபை சாதாரணமா வைக்க கூடாது, எங்கெங்கெல்லாம் நம்மளால முடியுமோ அங்கெல்லாம் பரப்பணும். யாருக்காவது உடல்நிலை சரியில்லாம போச்சுன்னா, யாருக்காச்சும் வயிற்றுல ஏதாச்சும் புண்கள் இருந்துச்சுன்னு சொன்னாலோ, இது போன்று எந்த ஒரு நோய்க்காக இருந்தாலும் அவர்கள் இந்த கிதாபை அணுக வேண்டும், இந்த கிதாபை ஓத வேண்டும். அதன் மூலம் அவருக்கு கண்டிப்பாக நோய் நிவாரணம் கிடைக்கும். அந்த நஸ்ருத்தீபினுடைய கிதாபை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுல ஆரம்பத்துல சில விஷயங்கள் சொல்றாங்க. நான் தானா பவன் என்ற எந்த ஊரில் இருந்து நான் இந்த நூலை எழுதுகிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌலிதான இந்த புகழ் பாடலை நான் எழுதுகிறேன். எழுதும் பொழுது இதை நான் எழுதி கொண்டிருக்கும் பொழுது பல செய்திகளை நான் கேட்டேன். என்ன செய்தி நான் கேட்டேன்னு சொன்னா, முசஃபர் நகர் மற்ற தானா போகனை சுற்றி இருக்கக்கூடிய பல ஊர்களிலேயும் காலராவிலும் சீதப்பேதிலையும் பலரும் இறந்து போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கிதாபை எழுதக்கூடிய என்னுடைய ஊர்ல ஒருவர் கூட இறந்து போகலங்க. அந்த அளவுக்கு இந்த மௌலிதினுடைய பரக்கத்தால் என்னுடைய ஊரும் என்னுடைய நாடும் எனக்கும் ஒரு மனதிலே ஒரு நிம்மதியை நான் பெற்றுக்கொண்டேன். அதன் காரணமாக பலரும் இதை ஓத வேண்டும் என்பதற்காக நான் ஆசையை வைத்துதான் இந்த கிதாபை மக்கள் மத்தியில் நான் சமர்ப்பிக்கிறேன் அவர் கூட சொல்றார். இது இல்லாம அதே தப்லீக் ஜமாத்தினுடைய முக்கியமான ஒரு நபர் தான் ஜக்கரியா மௌலானா. அவங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவங்களும் இதே போன்று சொல்றாங்க, நான் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறேன், அந்த கிதாபினுடைய முழு விஷயத்தையும் விளக்கம் சொல்வதற்காக வேண்டி இக்பால் மதனி என்ற தன்னுடைய கலீஃபாவை நியமிக்கிறார். அவர் அல் உத்தூருல் மஜ்முஆ என்ற ஒரு கிதாபை எழுதி அதுல சில முக்கியமான பைத்துகளை பொறித்திருக்கிறார். அஷ்ரப் அலி தானவி சொல்லக்கூடிய சில பைத்துகள் நாம் கேட்டு ஆச்சரியப்பட்டுருவோம். அஷ்ரப் அலி தானவி சில பைத்துகளை சொல்கிறார், யா ஷஃபி அல் இபாதி ஹுதுபியதி, அடியார்களை ஷஃபாத் அடியார்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடியவரே என்னுடைய கையை பிடியுங்கள். அந்த ஃபில் இல்திராரி முஅத்தமதி, நீங்கள் தான் என்னுடைய கஷ்ட காலத்தில் எனக்கு வலுவாக இருக்கிறீர்கள். லைசலி மல்ஜஅன் சிவாக அகிஸ், உங்களை தவிர வேறு எனக்கு ஒரு புகலிடம் கிடையாது, என்னை நீங்கள் ரட்சியுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார். அதற்கு பின்னால் பார்த்தால் இதே ஜக்கரியா மௌலானா அவர்கள் வேறு ஒரு பைத்தை சொல்கிறார்கள். தேவ்பந்த் மதரசாவினுடைய ஃபவுண்டர் ஆஃப் தேவ்பந்த் காசிம் நானோத்தவி அவர்களுடைய பைத்தை பார்த்தால் நாம் ஓதக்கூடிய மௌலிது கிதாப்ல தண்ணி வாங்கணுங்க, அந்த அளவுக்கு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஜுஸ் खुदाई क्या छूटा जो तुझसे कमाल, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆகுவது அல்லாஹ்வாக ஆகக்கூடிய இறைத்தன்மையை தவிர வேற என்ன உங்களுக்கு குறைஞ்சு போச்சு யார சொல்லலாம். பகைர் பந்தகி क्या है लगा जो तुझको आर, நீங்கள் அடிமையாக போயிட்டீங்க, அபுது என்ற ஒரு ஸ்தானம் உங்களுக்கு கிடைத்தது என்பதை தவிர உங்களுக்கு என்ன குறை ஏற்பட்டு விட்டது, உங்களுக்கு இல்லாத எந்த ஒரு நல்ல தன்மையும் வேற யாருக்கும் கிடையாது என்றெல்லாம் மௌலிதுகள் அவர்கள் தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். தேவபந்து மதரசாவினுடைய ஃபவுண்டர்னுடைய காசிம் நானோத்தவி அவர்களுடைய ஷெய்காக இருக்கக்கூடிய இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள், ஃபைசலையே ஹஃப்து மஸ்அலா, 8 விஷயங்களிலே முக்கியமான சட்டங்களுக்கு பதில் சொல்வது. இந்த கிதாபை எழுதினது யாருன்னா இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி. ஆனா அந்த கிதாபு வெளி மக்களுக்கு வரும் பொழுது பலருக்கும் சந்தேகம், இது இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி எழுதியிருப்பாரா. அப்போ ஒருத்தர் லக்னோவில் அஷ்ரப் அலி தானவி இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்த கிதாபை யார் எழுதினா, உங்களுடைய ஷேக் இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி தான் எழுதினாங்களா? இல்லை இல்லை, இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி சொல்ல சொல்ல நான் தான் கைப்பட எழுதினேங்கிறாங்க. எந்த ஒரு ஷேഖனுடைய கொள்கையை நான் மக்களுக்கு பரத்த ஆசைப்படுகிறேன் என்று
தப்லீகினுடைய ஸ்தாபகர் சொன்னாரோ அந்த மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தை மௌலூது ஷரீஃப் சம்பந்தமாக அதை ஆதரித்து வரக்கூடிய அந்த கிதாபை என் கைப்பட நான் தான் எழுதினேன், அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவ்வளவு தூரம் தேவபந்தினுடைய ஸ்தாபகர் என்ன கிதாப் எழுதினாரு, அவர் என்னென்ன வார்த்தைகள் சொன்னாரும் நம்ம சொல்லிட்டோம். அஷ்ரப் அலி தானவி தப்லீகினுடைய ஃபவுண்டர் யாரை ஏற்றுக்கொண்டு யாருடைய கொள்கையை பரப்ப வேண்டும் என்று சொல்கிறாரோ அவர்களுடைய கொள்கையையும் அவருடைய நூலையும் நம்ம சொல்லிட்டோம். அதற்கு பிறகும் அவர்களுடைய ஜக்கரியா மௌலானா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் என்னென்ன எழுதியிருக்கிறார், ஹசாயிலே நபவி என்றும் பல கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை சுமந்திருக்கக்கூடிய மண் மதீனா, அந்த மதீனாவிலேயே அந்த மண்ணுக்குள்ள சிறப்பு